ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 20 ஜூன் 2025. இன்றைக்கு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. जैसे अंतरिक्ष यान वाले ऊंचे होने के कारण सारे पृथ्वी के जहां के भी चित्र खींचने चाहे खींच सकते हैं. எப்படி இந்த அறிவியலாளர்கள் அவர்களுடைய அந்த சேட்டிலைட், அவங்களுடைய அந்த டெலஸ்கோப், இதெல்லாம் இது என்ன பண்ணுவாங்களாம், பூமிக்கு மேலே ஒரு இடத்துல அப்படி நிறுத்திடுவாங்க. அப்போ பாபா சொல்லார், அங்கே இருந்து அந்த சேட்டலைட் என்ன பண்ணும், அதில் இருக்கக்கூடிய கேமரா மூலமாக பூமியில் என்னென்ன இருக்கோ, இங்கே நிலம் இருக்குது, இங்கே கடல் இருக்குது, இங்கே இது இருக்குது, இங்கே இது இருக்குது, இதனுடைய படங்களை பிரித்து அது அனுப்புமா. ऐसे साइलेंस की शक्ति से अंतर्मुखी यान द्वारा मनसा शक्ति द्वारा किसी भी आत्मा को चरित्रवान बनने की, श्रेष्ठ आत्मा बनने की प्रेरणा दे सकते हो. அப்போ அந்த சேட்டலைட் அது பூமிக்கு மேல் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ள என்ன நடக்குதுங்கிறத அதனால கேப்சர் பண்ணி ஃபோட்டோ அனுப்ப முடியும்னா, பாபா சொல்லார், நீங்களும் உயர்ந்த நிலையில் இருந்தீங்கன்னா, உயர்ந்த ஸ்திதியில் இருந்தீங்கன்னா, அதாவது அமைதி சக்தியின் மூலமாக உள்நோக்கு முகமாக இருந்தீங்கன்னா, அந்த மனதின் சக்தி மூலமாக பிற ஆத்மாக்களுக்கு உயர்ந்த பிரேரணையை கொடுக்க முடியும். நல்ல விஷயங்களை அதுக்கு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி பாபா சொன்னார்ல, நீங்கள் வாயினால் ஏதோ ஒன்று சொல்லி இன்னொரு ஆத்மா மாற்ற முடியாது. சுபபாவனை, உங்களுடைய நல்ல உணர்வுகளை கொடுத்து, நல்ல எண்ணங்களை கொடுத்து, அதன் மூலமாக அந்த ஆத்மாவுக்கு ஒரு பிரேரணையை கொடுத்தோன்னா அந்த ஆத்மா தன்னை மாற்றிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். எனவே பாபா புரிய வைக்கிறாரு, உங்களுடைய மனதை உயர்ந்த ஸ்திதியில் அந்த சாந்தியினுடைய டவர் அதில் கொண்டு போய் நிலைநிறுத்துங்க. அப்போ உங்களுடைய அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி எந்த ஆத்மாவுக்கு போகணுமோ அங்கே டைரக்ட் போகுது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுக்கலாம். அதை வாங்கக்கூடிய நிலையிலும் அந்த ஆத்மா இருக்கும். நம்ம சொல்ல வேண்டியது அந்த ஆத்மாவை சென்றடையும். மறுபடியும் பயிற்சி என்ன, நம்முடைய உயர்ந்த சுயஸ்வரூபத்தில் சுயஸ்திதியில் நாம் இருக்கணும். இதுதான் பயிற்சி. நல்லது. ஓம் சாந்தி.